அப்ப அந்த மலையில, அந்த தேவனுடைய பர்வதத்துல மோசேக்கு என்ன அனுபவம் கிடைத்தது? அதுல இருந்து நம்ம என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த அனுபவம் கிடைக்க அந்த மோசே என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், அவ்வளவுதான். மோசேக்கு ஓரேப் அந்த பர்வதத்துல கிடைத்த ஒரு அனுபவம் தேவனை சந்திக்கிற ஒரு அனுபவம். இதே ஓரேப் மலையில தான் மோசே முதல்ல தேவனை சந்திச்சாரு. முதல்ல எப்போ தெரியுமா? ஆடு மேய்க்கிறப்போ. அந்த வசனத்தை நீங்க படிச்சா தெரியும். அதே 3:1 தான். மாமனோட ஆடுகளை என்ன பண்றாரு, அப்படின்னு மேய்ச்சிட்டு வர்றாரு. என்னடா என்னமோ எரியுது, ஆனா எரியலையே, தீ மட்டும் வருது ஆனா எரியலையே, இது எப்படி? நம்ம எங்க பச்சை எரியுதோ அங்கதானே போய் நிற்போம். எங்க எரியுது, என்ன எரியுது, எங்கெல்லாம் எரிஞ்சிருக்கு பாப்போம், அப்பதானே அப்படியே நம்ம போய் அதை ஸ்ப்ரெட் பண்ணி. இல்ல, அவர் போய் பாக்குறாரு பக்கத்துல, என்ன எரிய மாட்டேங்குது அப்படின்னு. அந்த இடம் ஓரேப் மலை தான். அங்கதான் அவர் முதல்ல தேவனை சந்திக்கிறாரு. அங்கதான் தேவன் பேசுறாரு அவர்கிட்ட முதல்ல. அது வரைக்கும் மோசேக்கு தேவன் தெரியாது. ஏன் தெரியாது? அவர் வளர்ந்த விதமே வேற. அவர் பார்வோனோட மகனா வளர்க்கப்பட்டாரு. 40 வருஷம் அங்கே இருந்தாரு. அது வரைக்கும் அவருக்கு மேபி கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரிஞ்சிருக்கும் தான் இஸ்ரவேலோட சந்ததி அப்படின்னு. தேவனை பற்றின அறிவு அவருக்கு இல்லை. அது வரைக்கும் தேவன் அவர்கிட்ட வெளிப்படவும் இல்லை. பார்வோன்ட்ட இருக்கிற வரைக்கும், எகிப்துல இருக்கிற வரைக்கும் தேவன் அவருக்கு வெளிப்படலை. இங்க வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு தனி ஸ்டோரி, அதுக்குள்ள போனா நமக்கு டைம் ஆயிரும். அதெல்லாம் முடிச்சு தேவன் இங்கதான் வெளிப்படுறாரு. முதல்ல சொல்றாரு, நான் ஒரு தேவன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அந்த ஓரேப் மலையில தான் ஃபர்ஸ்ட் அழைப்பு பெறாரு, ஊழியத்துக்கான அழைப்பு. அடுத்தது இரண்டாவது கிடைத்த அனுபவம் தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. இன்னும் நம்ம கரெக்டா சொல்லணும்னா 10 commandments அங்கதான் கிடைச்சது. இவர் அந்த ஸ்டோரி எல்லாம் நமக்கு தெரியும் இல்ல, மோசையோட கதை எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டாம்ல. இவர் போனாரு, ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம நிறைய பார்த்தோம். நான் தான் சொன்ன பாத்தீங்களா, நல்ல கர்த்தர் ரிலேட் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே நாங்க பேசிக்கல, ஆனா கர்த்தர் இது உண்மையிலேயே நான் அந்த செய்தியினுடைய முடிவில் நான் சொல்லுவேன், இது அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு. அதெல்லாம் தெரியும். அதையெல்லாம் முடிச்சாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாரு. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் 3 மாசம் கழிச்சு, அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து 3 மாசம் கழிச்சு சீனாய் மலையில பாளையம் இறங்குறாங்க. சீனாய் மலையும் நான் சொன்னது போல, சீனாய் மலையும் ஓரேப் மலையும் ஒரே மலை தான். சீனாய் மலையும் ஒண்ணுதான், மறுபடியும் சொல்றேன், சீனாய் மலை, ஓரேப் மலை, தேவனுடைய பர்வதம் 3ம் ஒரே இடம் தான்.